அனைவருக்கும் 2026ஆம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஸ்ரீ கராத்தே முனிப்பசாமி திருக்கோயில் ஜோதிட நேயர்களுக்கு வணக்கம். 2026ஆம் ஆண்டு கடகராசி நேயர்களுக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களுடன் மாத பலன், மாதத்தின் வாழ்நாள் பலன் பார்க்கலாம் வாங்க. கடகராசி நேயர்களே, நீங்கள் இப்போ தான் அஷ்டம சனிலேருந்து பாக்கிய சனியில் பயணிச்சுட்டு இருக்கிறீங்க ஓகேங்களா. இந்த காலங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நீங்கள் உங்களுக்கு எச்சரிக்கை மணி கண்டிப்பாக அதை கேட்டு ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக பல விஷயத்தை வந்து தப்பிப்பீங்க. உஷார சூதனம் நிதானம் இருந்துக்கலாம் ஓகேங்களா. ரைட், ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா கடகராசி நேயர்களே, நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன ஒரு பாயிண்ட் உங்களுக்கு கொடுக்க அப்படின்னா, கட்டாயமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுப விரயம் அசுப விரயம் 2 கலந்து வரும். அப்போ நான் இல்லைங்க, நான் வந்து ஊரு டூரு நான்லாம் குடும்பத்தை விட்டுட்டு நான்லாம் வந்து ஊரு டூர் பயணிக்கிறேங்க அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் பெருசாக பாதிப்பு வராது, பிரச்சனை வராது. உள்ளூரில் இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா சின்ன பிரச்சனைகளும் அந்த வாய்ப்புகள் வருமானம் வரும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா காலையில் போனால் இரவு தான் நான் வீட்டுக்கு வருவேன். சூரிய அஸ்தமனம் ஆகி 2 மணி 3 மணி கழிச்சு நான் வீட்டுக்கே வருவேங்கிறவங்களுக்கெல்லாம் பெருசாக பிரச்சனை கொடுக்காது, நல்லாயிருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கொடுக்குற வாக்குறுதி காப்பாற்றுறதுக்கு கொஞ்சம் சிரமப்படுவீங்க. ஒரு டைம் கரெக்டாக வரணும்னு சொன்னீங்கன்னாக்கா அந்த டைமுக்கு போக முடியாது. இந்த மாதங்களில் கொஞ்சம் சுணக்கணத்தை காட்டும், ஒரு ஞாபகப்படுத்தி காட்டும். வச்ச பொருள் வச்ச இடத்துல நாம் கொஞ்சம் மறந்துடுவோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம செயல்திறன் கொஞ்சம் அப்பப்போ கொஞ்சம் ஏற்றத்தாழ்வு அடையும் ஓகேங்களா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம முயற்சி அனைத்தும் வந்து இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா சிறு கொஞ்சம் போராடி தான் நம்ம வரக்கூடிய சூழ்நிலை வரும். அப்போ நம்ம இளைய சகோதரர்கள் இந்த காலகட்டங்களில் அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா பாயிண்ட் நல்லா இருக்குது. அவங்க பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் வீடு வாசல் வண்டி வாகனம் வாங்குறது, படிக்கிறது, இது எல்லாம் அவங்க சுகபோகம். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் அவங்க பேங்கில் லோன் வாங்குறது எல்லாம் நடக்கும், சிறப்பாக இருக்கும் ஓகேங்களா. அப்போ நீங்களும் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா படிப்புக்கான கடன், வீட்டுக்கான கடன் ஓகேங்களா, வண்டி வாங்கணும்னா கடன் ஓகேங்களா, இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கிடைக்கும். அது ஆல்ரெடி பார்த்தீங்கன்னாக்கா நாங்கள் அது மாதிரி கடன் வாங்கி தான் கொலை பண்ணிட்டு இருக்கிறோம்னாக்கா கண்டிப்பாக அதில் வந்து பார்த்தீங்கன்னா வீடு ஓரளவுக்கு சமாளிச்சுட்டு வருவீங்க. சிலர் கடனை கட்டுவீங்க. ஒரு கடனை க்ளோஸ் பண்ணக்கூடிய ஒரு கட்டமோ அந்த காலகட்டத்தில் இருக்கும். அப்போ உடம்புக்கு மருத்துவம் பார்க்கக்கூடிய சூழ்நிலை கொடுக்கும். தாயாருக்கு மருத்துவம் பார்க்க சூழ்நிலை கொடுக்கும். பெருசாக பயந்துக்கு தேவையில்ல, ஒரு நல்ல ரிசல்ட்டாக தான் இருக்கும் ஓகேங்களா. அப்போ பொருளாதாரம் கொடுத்து வாங்குறதுல ஒரு கவனம் தேவை. கொடுக்குற வார்த்தை பார்த்து பேசணும். ஒரு ஜாமீன் போடுறதோ முன்னே போய் நிற்கக்கூடாது ஓகேங்களா. அப்போ எல்லாத்துலேயும் கவனம் ஈர்ப்பு தேவை ஓகேங்களா. ரைட்டு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ஒரு ஆன்மீகவாதியாக இருக்கிறீங்க, தர்மபுர காரியகர்த்தாவாக இருக்கிறீங்க, ஒரு டீச்சர்ஸாக இருக்கிறீங்க, அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு தலைமை ஆசிரியராக இருக்கிறீங்க, ஒரு கல்லூரி நடத்துகிறீங்க. இவங்க அனைவரும் வந்து இந்த காலகட்டங்களில் ஒரு தாமத்தை கொடுக்கும். இருந்தாலும் ஒரு நிதானமான போக்கு வேணும். யாரையும் நம்பி ஒரு பொறுப்பு ஒப்படைக்காதீங்க. அவர் ஒப்படைச்சாலும் அது மேலே நீங்கள் ஒரு கவனத்தோடு இருந்தீங்கன்னா தான் இந்த காலங்களில் ஜெயிக்க முடியும் ஓகேங்களா. அதே மாதிரி காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா வீடு வாசல் இதெல்லாம் இது மாதிரி கொஞ்சம் கவனம் தேவைன்னு சொல்லிட்டு உடம்புல கவனத்தை சொல்லிட்டேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பூர்வீகம் இந்த சம்மந்தப்பட்ட அமைப்பெல்லாம் அந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா அது பாயிண்ட்டும் பெருசாக ஒரு பாதிப்பு இல்லை. சிறு சலசலப்புகள் இருக்கும், இருந்தாலும் பெருசாக பாதிப்பு இருக்காது. குழந்தைங்களுக்கு சுபவிரயம் நடக்கும். அதுவும் பெருசாக அதுவும் நல்ல விஷயம் தான். குழந்தைங்களுக்கு சுபவிரயமாக நடக்கும், சுப செலவு ஆகும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா காலகட்டங்களில் குழந்தைங்க பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் பெண் குழந்தைங்க பெரிய மனுஷி ஆவாங்க ஓகேங்களா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் திருமணம் பண்ணி கொடுத்துக்கிறீங்க, அவங்க குழந்தைங்களை பெண் குழந்தைங்களுக்கு திருமணம் கொடுத்துருக்கிறீங்க, இல்லை ஆண் வர்க்கத்துக்கு கல்யாணம் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா அந்த மாதிரி ஆளுங்களும் இந்த நேரம் கன்சீவ் ஆவாங்க. அப்போ அந்த காலகட்டங்களில் காதல் திருமணம் பிரச்சனையாய் ஆகும். அப்போ 2ஆம் திருமணம் ஒரு பிரச்சனை கொடுத்து திருமணத்தை நடத்தி கொடுக்கும். அப்போ அந்த நேரத்தில் தொழில் வளம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த இடத்துல தொழில் வளத்தை பார்த்தீங்கன்னா ஒரு கவர்மெண்ட்டு சம்மந்தப்பட்ட ஏதாவது லோன் எதாவது பண்ணிட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை. இப்போ ஆன்லைன் இருக்கிற தொழில் மேலே ஒரு கவனம் தேவை ஓகேங்களா. அது மாதிரி ஒரு கவனத்தோடு வச்சுக்கணும். பேர் பட்ட படிப்புன்னு ஒரு கவனத்தோடு வச்சுக்கணும் ஓகேங்களா. அடுத்தது காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம திருமண வாழ்க்கை எப்படிங்க இருக்கும் அப்படி காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மத்தியமான நிலையில் இருக்கும். அப்போ திருமணம் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது பார்த்தீங்கன்னா திருமணத்தை இந்த காலகட்டம் பற்றி சொல்லிட்டாதீங்க. அப்போ ஆல்ரெடி திருமணம் ஆனவங்க கொஞ்சம் விட்டு கொடுத்து போவாங்க. பெருசாக ஒருத்தருக்கு சண்டை இட்டுக்காதீங்க. அப்போ இந்த தாம்பத்திய பிரச்சனை வரும். ஒருத்தர் சந்தேகப்பட்டுக்குவீங்க. ஒருத்தருக்கு பெரிய இருக்கும், ஒருத்தருக்கு பிரியமாக இருக்கும், ஒருத்தர் உடம்பு மனசு ஒத்துக்காது. அது மூலம் சண்டை சச்சரவு வரும். அதை பார்த்து சூதானமாக இருங்க. அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் சின்ன மனசில் பயத்தை கொடுத்து, சஞ்சலத்தை கொடுத்து, குழப்பத்தை கொடுக்கும். அப்போ அதிக இரவு நேரத்தை கண்டு பார்த்தீங்கன்னாக்கா நம்மள மிரடவும் பயப்படுவோம். அதான் வரும்.
அப்போ இந்த காலகட்டங்களில் இந்த பின்னி சூனி செய்வன கோளாறு பிரச்சனை வருமானம் வரும். இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து விஷயம் சுதந்திரமாக இருங்க. அப்போ தந்தையாருக்கு வந்து இந்த காலகட்டங்களில் ஒரு சின்ன ஒரு தாமதம் சின்ன இன்சிடென்ட் வரும், சின்ன பிரச்சனை வரும், பார்த்து உற்சாகம் இருக்க சொல்லுங்கள். சரி, டைம் ஆயிடுச்சு. நன்றி, வணக்கம்.